input devices, anything that feeds the data into the computer. This data can be in alphanumeric form, which needs to be keyed in, or in its very basic natural form, that is hear, smell, touch, see, taste, and the sixth sense, that is feel. அதாவது ஏதாவது ஒரு டேட்டாவை நம்ம கம்ப்யூட்டருக்கு ஃபீட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னா அது எல்லாமே இன்புட்டாக இருக்கும். அந்த இன்புட் எல்லாமே ஆல்ஃபபெட்டாக இருக்கலாம், இல்லை நியூமரிக்கல் மெத்தட்ஸ், அந்த 0 to நம்பர் அந்த நம்பர்ஸாக இருக்கலாம். ஆல்ஃபபெட்னா A to Z, ஸோ ஆல்ஃபா நியூமரிக் கீஸாக இருக்கலாம். அதெல்லாம் நார்மல் பேசிக் நேச்சுரல் ஃபார்மில் தான் அந்த கீஸ் எல்லாமே வந்திருக்கும். இப்போ எப்படி நம்ம ஹியர், ஸ்மெல், டச்சு, சி இதெல்லாம் பார்க்குறோம், அதே மாதிரி அதுவும் கம்ப்யூட்டரும் என்ன பண்ணும் அப்படின்னா இதை ப்ராசஸ் பண்ணும். Typical input devices are keyboard, mouse, joystick, digitizing tablet, touch sensitive screen, light pen, space mouse, digital stills camera, magnetic ink character recognition MICR, optical mark reader OMR, image scanner, barcodes, magnetic reader, smart cards, voice data entry, sound capture, video capture. The keyboard is the standard data input and operator control device for a computer. It consists of a standard QWERTY layout with a numeric keypad and additional function keys for control purposes. Keyboard தான் standard data input operator. இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் டிவைஸை கண்ட்ரோலும் பண்ணும், அதே சமயம் இன்புட்டும் யூஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்தோம்னா நிறைய கீஸ் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் பார்த்தோன்னா, நம்ம கீபோர்டில் டேப் கீ பக்கத்தில் QWERTY அது QWERTY கீபேட் லேஅவுட்டில் நம்ம போட்டிருப்பாங்க. அந்த கீபேட் A to Z மட்டும் இல்லாமல் நிறைய ஃபங்க்ஷனல் கீஸ் F1லேருந்து F12 வரைக்கும் நமக்கு வந்திருக்கும். The mouse is a popular input device. You move it across the disk and its movement is shown on the screen by a marker known as a cursor. You will need to click the buttons at the top of the mouse to select an option. மவுஸுன்றது ஒரு பாப்புலரான இன்புட் டிவைஸ். இதை நமக்கு கொடுத்துருக்க அந்த டெஸ்க் ஏரியாவில் எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். நம்மளோட மூமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோட பாயிண்டர் ஸ்க்ரீனில் ஒரு மார்க்கர் மாதிரி காட்டும். அது ஆரோ ஷேப்பில் இருக்கும். அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கர்சர்னு சொல்லுவோம். நம்ம மவுஸை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஐகான் மேலே வச்சோ இல்லை எதாவது ஒரு ஒர்க் பண்ணணுமோ அது மேலே வச்சு ஆப்ஷன் மேலே வச்சு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணாலே போதும், நம்ம அந்த ஐட்டம் செலக்ட் பண்ணிடலாம். Trackball looks like a mouse as the ruler is on the top with selection buttons on the side. Trackball மவுஸ் மாதிரியே தான் இருக்கும். மேலே டாப்பில் ஒரு ரோலர், லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் பார்த்தோன்னா 2 பட்டன்ஸ், செலெக்ஷன் பட்டன்ஸ் இருக்கும். It is also a pointing device used to move the cursor and works like a mouse. இதுவும் ஒரு பாயிண்டிங் டிவைஸ் தான். அதுலேயும் கர்சர்லாம் இருக்கும், அதுக்கும் மூமெண்ட்ஸ் எல்லாம் உண்டு. அதே மாதிரி மவுஸ் மாதிரியே தான் ஒர்க் பண்ணும். For moving the cursor in a particular direction, the user spins the ball in that direction. எந்தெந்த டைரக்ஷனில் கர்சரை மூவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த யூசர் மேலே இருக்க அந்த பாலை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பின் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எந்த டைரக்ஷனில் வேணுமோ அந்த டைரக்ஷனை ஸ்பின் பண்ணுவாங்க. It is sometimes considered better than a mouse because it requires little arm movement and less desktop space. It is generally used with portable computers. Sometimes இது ரொம்ப பெட்டர், மவுஸோட ரொம்ப பெட்டர்னு எதனால சொல்லுவோம் அப்படின்னா ஆர்ம் மூமெண்ட்ஸ். மவுஸ் எல்லாமே ஹேண்ட் மூமெண்ட்ஸ் தான் இருக்கும். நம்மளை ஹேண்ட்ஸ் வச்சு தான் மூவ் பண்ணுவோம். அதே மாதிரி ட்ராக் பாலும் ஹேண்ட் மூமெண்ட்ஸ் தான் இருக்கும். நம்மளோட ஆர்ம் மூமெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மவுஸோட ட்ராக் பாலில் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி டெஸ்க்டாப் ஸ்பேஸும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதுவும் கம்மியாக தான் தேவைப்படும். நார்மலாக இந்த மாதிரி ட்ராக் பால் போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. Magnetic ink character recognition MICR is used to recognize the magnetically charged character mainly found on bank checks. The magnetically charged characters are written by special ink called magnetic ink. இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இங்க் மேக்னெட்டிக் இங்க்குன்னு சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணி தான் இந்த மேக்னெட்டிக்கலி சார்ஜ் கேரக்டர்ஸ் எழுத முடியும். நார்மலாக இந்த பேங்க் செக்லலாம் இருக்க அந்த கேரக்டர்ஸ்லாம் பார்த்தோன்னா இந்த யூஸ் பண்ணி தான் எழுதுவாங்க. The joystick is a rotary lever similar to an aircraft's control stick. It enables use to move within the screen's environment and is widely used in the computer games industry. Joystick அப்படின்றது ஒரு ரோட்ரி லெவல், நம்ம ஹேண்ட்ஸில் வச்சு யூஸ் பண்ண மாதிரி. எப்படி ஏர்க்ராஃப்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஏர்க்ராஃப்டில் ஒரு கண்ட்ரோல் ஸ்டிக்கு ஒன்று இருக்கும், அது யூஸ் பண்ணுற மாதிரியே தான் இதுவும் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம மூவ் பண்ண அதே மாதிரி ஸ்க்ரீனோட என்விரான்மெண்ட்டில் நம்மளோட மூமெண்ட்ஸ் தெரியும். நம்ம அந்த ஜாய்ஸ்டிக்கில் கொடுக்குற மூமெண்ட்ஸ் மெயினாக இதோட அப்ளிகேஷன்னு பார்த்தோம் அப்படின்னா கேமிங் இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் இதை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. A digitizing tablet is a pointing device that facilitates the accurate input of drawings and designs.
டிஜிட்டைசிங் டேப்லெட் அப்படின்றது ஒரு பாயிண்டிங் டிவைஸ் தான். நார்மலாக அது ட்ராயிங்ஸோட அவுட்லைன்ஸ், டிசைன்ஸோட அவுட்லைன்ஸ் அதோட கரெக்டாக இன்புட், அக்யூரேட் இன்புட் வந்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டிஜிட்டைசிங் டேப்லெட் தான் யூஸ் பண்ணுவாங்க. A drawing can be placed directly on the tablet and the user traces outlines or inputs coordinate position with a handheld stylus. என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த ட்ராயிங்கை தூக்கி அந்த டேப்லெட் மேலே வச்சுட்டு அதோட அவுட்லைன்லையோ இல்லை இன்புட்லேயோ ஒரு ஹேண்ட்ஹெல்ட் ஸ்டைலஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மேலே நம்ம பொசிஷன் பண்ணிகிட்டே வந்தோம்னா கரெக்டாக கோஆர்டினேட் ஆயிரும் பாயிண்ட்ஸ் எல்லாம். A touch sensitive screen is a pointing device that enables the user to interact with the computer by touching the screen. There are two types of touch screen: pressure sensitive, capacitive surface and light beam. டச் ஸ்க்ரீன் அப்படின்றப்போ ஒரு நம்மளோட ஸ்க்ரீனில் வந்து டேரெக்டாக நம்ம யூஸரை வந்து டச் பண்ணி எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து பண்ணலாம், எல்லா ஒர்க்கும் பண்ணலாம். ஸோ அதில் பார்த்தோம்னா 3 types. ஒன்று ப்ரெஷர் சென்சிட்டிவ், கெப்பாசிட்டிவ் சர்ஃபேஸ், இன்னொன்று வந்து லைட் பீம். A light pen is a pointing device shaped like a pen and is connected to VDU. இது லைட் பென் அப்படின்றதும் அது ஒரு பாயிண்டிங் டிவைஸ் தான். அது பார்த்தோம்னா பென் ஷேப்லேயே இருக்கும். அது வந்து ஒரு விஷுவல் டிஸ்பிளே யூனிட்டோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. The tip of the light pen contains a light sensitive element which when placed against the screen. அந்த பென்னோட லைட் பென்னோட டிப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லைட் சென்சிட்டிவ் எலமெண்ட் வந்து இருக்கும். அதை நம்ம ஸ்க்ரீனில் அகேன்ஸ்ட் ஆச்சோம் அப்படின்னா அது என்ன இது வைக்கிதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்க்ரீனில் வந்து நமக்கு அது வந்து தெரியும். Detects the light from the screen, enabling the computer to identify the location of the pen on the screen. நம்ம அந்த இதில் வந்து ஸ்க்ரீனில் வந்து என்னென்ன பண்ணுறோமோ அது எல்லாமே நம்ம ஸ்க்ரீன்லேயும் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்லேயும் இந்த பென்னோட லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது காட்டும். Light pens have the advantage of drawing directly onto the screen, but this can become uncomfortable and they are not as accurate as digitizing tablet. லைட் பென்லேயும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, நம்ம வந்து டைரெக்டாக அந்த ஸ்க்ரீன்லேயே வந்து ட்ரா பண்ணலாம். ஆனால் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். டிஜிட்டைசிங் டேப்லெட் தான் ரொம்ப அக்யூரேட்டாக வந்து கொடுக்கும் எல்லாமே. The space mouse is different from a normal mouse as it has an X, Y and Z axis. It can be used for developing and moving around 3D environments. ஸ்பேஸ் மவுஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்மல் மவுஸோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய மவுஸு. இதில் பார்த்தோன்னா 3 ஆக்சஸ் வந்து இருக்கும், X, Y, Zன்னு. நார்மலாக இது 3D என்விரான்மெண்ட்ஸில் தான் இது யூஸ் பண்ணுவாங்க. Digital still cameras capture an image which is stored in memory within the camera. When the memory is full, it can be erased and further images captured. The digital images can be then downloaded from the camera to a computer where they can be displayed, manipulated or printed. டிஜிட்டல் ஸ்டில் கேமராஸ்ன்றது நம்மளை வந்து கேப்சர் பண்ணும், இமேஜ் எல்லாத்தையும் வந்து கேப்சர் கேப்சர் பண்ணி மெமரியில் வச்சிடும். மெமரி ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா மெமரியில் இருக்கிறது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணி திரும்ப ஒன்ஸ் அகைன் திரும்ப இமேஜஸ் எல்லாம் இது பண்ணிக்கணும். நமக்கு இமேஜஸ் வேணும் அப்படின்னா அதுலேருந்து மெமரியை ரிமூவ் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை என்ன இமேஜஸ் வேணுமோ அதை டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம், அதை பிரிண்ட் போட்டுக்கலாம், மனிப்புலேட் பண்ணிக்கலாம். The optical mark reader OMR can read information in the form of numbers or letters and put it into the computer. The marks have to be precisely located as in multiple choice test papers. நார்மலாக இந்த மல்டிபிள் சாய்ஸ் டெஸ்ட் பேப்பர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா OMR ஷீட் வந்து கொடுப்பாங்க. அதில் ABC அந்த மாதிரி ஒரு இது போட்டிருப்பாங்க, லெட்டர்ஸ் போட்டிருப்பாங்க, இல்லை 1 2 3 அந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டுருவாங்க. அதில் வந்து நம்ம ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் அப்படியே வந்து நம்ம கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணோம் அப்படின்னா நார்மலாக அப்படியே ஸ்கேன் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து ஆப்டிக்கல் மார்க் ரீடர்னு சொல்லுவாங்க. Scanners allow information such as a photo or text to be input into a computer. Scanners are usually either A4 size or flatbed or handheld to scan a much smaller area. If text is to be scanned, you would use an optical character recognition program to recognize the printed text and then convert it to a digital text file that can be accessed using a computer. நார்மலாக வந்துட்டு நமக்கு ஏதாவது வந்து ஹார்ட் காப்பின்னு சொல்லுவோம். ஹார்ட் காப்பின்னா நம்ம பிரிண்டட் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தது, இல்லை நம்மளோட ஃபோட்டோ, இல்லை சிக்னேச்சர்ஸ், இல்லை டெக்ஸ்ட் ஏதாவது ஒரு பேப்பரில் வந்து நம்ம எழுதியோ இல்லை டைப் பண்ணியோ வச்சுருந்து அது வந்து நமக்கு வந்து கம்ப்யூட்டரில் வந்து அதை காட்டணும், அதில் இருக்கிறத அப்படியே காட்டணும் அப்படின்னு நினச்சோன்னா ஸ்கேனர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸ்கேனரில் அந்த டாக்குமெண்ட் அந்த பேப்பரை வந்து அப்படியே அந்த A4 பேப்பரில் என்ன கண்டென்ட் இருக்குதோ அதை வந்து வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி ஸ்கேனிங் பண்ணோம் அப்படின்னா ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னைசேஷன் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் அதை வந்து ஸ்கேன் பண்ணோம். ஸ்கேன் பண்ணுச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய என்ன கண்டென்ட்டெல்லாம் அந்த பேப்பரில் இருக்குதோ அதெல்லாம் நம்ம ஸ்க்ரீனில் காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம டிஜிட்டைஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி நம்ம அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். A barcode is a pattern printed in lines of differing thickness. பார்கோட் நெக்ஸ்ட் வந்து பார்கோடு நம்மளோட டெக்ஸ்டைல் ஷோரூமோ இல்லை ஏதாவது ஒரு ஐட்டம்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் ஒரு லேபிள் வந்து ஒட்டியிருப்பான்.
அதில் பார்த்தோன்னா பாராக போட்டிருப்பான். அதெல்லாம் வந்து திக்னஸ் பார்த்தோன்னா ஒவ்வொரு பாருக்கும் வந்து டிஃப்ரெண்ட் திக்னஸ் வந்து இருக்கும். அதை தான் பார் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே பிரிண்டட் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம ஒரு பார்கோட் ரீடர் ஒன்று இருக்கும், அதை யூஸ் பண்ணி அதில் லேசர் லைட் பாஸ் பண்ணி அந்த கோடை ரீட் பண்ணோன்னா எவ்வளோ காஸ்ட் அந்த ப்ராடக்ட் அப்படின்றது தெரியும். இதை வந்து ஷோரூம்ஸ் எல்லாம் பார்க்கலாம், டெக்ஸ்டைல் ஷோரூம் இல்லை ஏதாவது ஷாப்பிங் மால்ஸ் அந்த மாதிரி இடத்துல தான் இது யூஸ் பண்ணுவாங்க. The system gives fast and error-free entry of information into the computer. You might have seen barcodes on goods in supermarkets, in libraries and on magazines. Barcodes provide a quick method of recording the sale of items. நார்மலாக அதெல்லாம் வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ், லைப்ரரிஸ், மேகசின்ஸ் அந்த மாதிரி குட்ஸ் அதில் தான் வந்து இந்த பார்கோடு வந்து போட்டிருப்பாங்க. ஈஸியாக வந்து ரெக்கார்ட் பண்ணிடலாம் அந்த ஐட்டமோட காஸ்ட் என்ன அப்படின்றது. Card reader. This input device reads a magnetic strip on a card. Handy for security reason, it provides quick identification of the card's owner. This method is used to run bank cash points or provide quick identification of people entering buildings. Card reader அப்படின்றது ஒரு மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்பு வந்து ஒரு கார்டில் வந்து வச்சுருப்பாங்க. அதில் நம்ம வந்து இன்புட் டிவைஸை வந்து நம்மளோட இன்புட் டிவைஸ் ஏதாவது போட்டு ரீட் பண்ணிக்கலாம். அது வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணும் யார் அந்த கார்டோட ஓனரு, அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்றத ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப ஹேண்டி, ஈஸியாக எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம், வந்துக்கலாம். இது வந்து எங்கே யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பேங்க் கேஷ் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி இடத்துல தான் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸ்மார்ட் கார்டு. திஸ் இன்புட் டிவைஸ் ஸ்டோர்ஸ் டேட்டா இன் மைக்ரோ ப்ராசஸர் எம்பெடட் இன் தி கார்டு. இந்த இன்புட் டிவைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மைக்ரோ ப்ராசஸரை ஒரு கார்டில் வந்து எம்பெட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து எல்லா டேட்டாவையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிரும். This allows information which can be updated to be stored on card. எல்லா இன்ஃபர்மேஷன் அடுத்தடுத்து அப்டேட் ஆக அந்த கார்டில் போயிட்டு ஸ்டோர் பண்ணிடுவாங்க. This method is used in store cards which accumulate points for the purchaser and to store phone numbers for cellular phones. இந்த மெத்தட் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டோர் கார்ட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. என்னென்ன பர்ச்சேஸ் எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் வந்து இன்க்ளூட் ஆகிட்டே இருக்கும். இல்லைன்னா வந்து செல்லுலார் ஃபோன்ஸில் இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்மார்ட் கார்டை. ஏன் அப்படின்னா ஃபோன் நம்பர்ஸை நம்ம சேவ் பண்ணால் அடுத்த வாரம் அது பாட்டுக்கு ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கும். Output devices. Output devices display information in a way that you can understand. எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ்லையும் நம்ம யூஸர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை டிஸ்பிளே பண்ணுறது தான் இந்த அவுட்புட் டிவைசஸோட ஒர்க்கே. த மோஸ்ட் காமன் அவுட்புட் டிவைசஸ் இஸ் அ மானிட்டர். ரொம்ப காமனான அவுட்புட் டிவைஸ் என்னன்னு பார்த்தோன்னா அந்த மானிட்டர் தான். இட் லுக்ஸ் லைக் அ டிவி அண்ட் ஹவுசஸ் தி கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன். நம்ம மோஸ்ட்லி எல்லாமே வந்து மானிட்டர் எல்லாமே டிவி மாதிரியே இருக்கும். ஒரு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் வந்து இது பண்ணியிருப்பாங்க. The monitor allows you to see what you and the computer are doing together. யூஸரும் கம்ப்யூட்டரோட என்ன ஒர்க் பண்ணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றதை அந்த மானிட்டரில் நம்ம பார்க்க முடியும். Brief of output device. Output devices are pieces of equipment that are used to get information or any other response out from computer. கம்ப்யூட்டர்லேருந்து வெளியே வரக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் ரெஸ்பான்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு பீஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட் தான் என்ன அப்படின்னா இந்த அவுட்புட் டிவைஸ். These devices display information that has been held or generated within a computer. இதை என்ன பண்ணும் அப்படின்னா கம்ப்யூட்டருக்குள்ளே ஜென்ரேட் ஆகக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். அவுட்புட் டிவைசஸ் டிஸ்பிளே இன்ஃபர்மேஷன் இன் அ வே தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம எந்த வேல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணும் இந்த அவுட்புட் டிவைசஸ். த மோஸ்ட் காமன் அவுட்புட் டிவைசஸ் தி மானிட்டர்.